அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயற்றில் பிறந்ததுல்லை போம் ஓகாரே துயரம் போம் நல்ல குணமறிகை மாமருடை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணவரியை கை தொடுதால் கவலை நமக்கில்லை கடலென்ற பூவி மீதில் அலையன்ற ஊரை கொண்டு கடலென்ற பூவி மீதில் அலையன்ற ஊரை கொண்டு கடவன்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வளம்பே வாழ்வளம்பே
குலவையிட்டு நெஞ்சை பிளந்து நிறக்குடல் வாங்கி நெருப்பினில் இட்டு ஆஞ்சக்கரம் கொண்டு வருவார் ஆண்டவன் காணியாளமாட நமக்கு ஒரு நாள் வலைவில்லையே. ஐயனுக்கெல்லாம் ஐயனாக வெய்யனாக வந்து கொண்டிருக்கிறாய் என் கருங்காட்டு ஐயன். என் கருங்காட்டு ஐயன் காவல் தேவரையாக அமர்ந்து கொண்டிருக்கிறாரே. அமர்ந்து கொண்டு இருக்கிறானே என் காணியாள வந்த இறப்பன் காணியாள மாடல். காணியாள மாடல் எங்கே இருந்து எங்கே வருகின்றார்? எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எப்படி வருகிறாள்? காணியாள மாட வரத்தை வாடே கணவரிய அருள் போரி அதில் ஒரு நாளை பாண்டிய நாடாரிலே நாடு நல்ல நல்ல நாடு நாவலர்கள் போற்றோ நாடு கோடமலை கொள்ளையோ நாடு குடிந்த சண்டல் வீசோ நாடு வாழையறு வழுக்கு நாடு வாழையறு வழுக்கு நாடு வான்க மகிழ்ச்சிக்கு நாடு ஆதில் ஒரு நாளையிலே பாண்டிய நாடு சோழ நாடு சேர நாடு என்று பிரிக்கப்பட்டு ஆமா மன்னர்கள் முக்குலத்தோர் ஆட்சி செய்து ஆண்டு வரப்பட்ட நாடு. ஆண்டு வரக்கூடிய நாடு. அவ்வாறு சீரும் சிறப்புமாக ஆண்டு வரக்கூடிய சிறிது காலத்தில் சிறிது காலத்தில் சோழ மண்டலத்தில் உள்ள நாடான ஐயாவணி எல்லாம் யாரி வேற்று அகப்ப நாடு கீழ்கையிலே ஆண்டு வாரார் முக்கூலத்தோர் ஆண்டு வரும் நாளையிலே அழகுடைய முக்கூலத்தோர் அகப்ப நாடு கீழ்கையில் அகப்ப நாடு கீழ்கையிலே ஆண்டு வரும் முக்கூலத்தோர் அலாவரி அகப்ப நாட்டிலே சீரும் சிறப்பாக சிறந்ததோர் நாடு. சிறந்த ஒரு நன்னகரம். எங்கே பார்த்தாலும் செல்வங்கள் பொருந்தி பச்சை பச்சேர் நீர்வளம் நிலவளம் குடிவளம் அமைந்த நாடு. அமைந்த ஒரு நாடு. அப்பேர் வெட்ட நாட்டிலே அந்த அகப்ப நாடு நன்னகரில் அந்த அகப்ப நாடு நன்னகரத்தில் 12 வருட காலமாக மழை என்பது கிடையாது. 12 வருட கால மழை இல்லாத காரணத்தினால் பஞ்சங்கள் ஏற்பட்டது. அதாவது நாட்டில் செல்வ சிறப்பாக ஆண்டு வரக்கூடிய காலத்தில் பஞ்சம் பிழைக்க வேண்டும் என்று அந்த அகப்ப நாடு எல்லையிலே அகப்ப நாடு எல்லையிலே ஆண்டு வரும் லப்பைமார்கள் அண்ணன் தம்பி அடுவேறும் அழகுடனே ஒன்று கூடி நம்முடைய நாடாரிலே 12 வருட காலம் ஆறில் மாலை பொழியவில்லை.
இல்லாமல் தென்னாடு போக வேண்டும். பஞ்சத்தை போக்கணும்னா தென்னாடு சீமை போகணும். ஏரா நம்ம நாட்டில் அகப்ப நாடு எல்லையிலே நம்ம அகப்ப நாடு எல்லையிலே 12 வருட காலமாக மழையறு கிடையாது. மழை என்பது கிடையாது. அயன்றி அந்த லெப்பைமார்கள் அண்ணன் தம்பி 7 பேர்களும் லெப்பைமார்கள் அண்ணன் தம்பி 7 பேர்களும் தென்னாடு புறப்பட்டு வருகிறார்கள். தென்னாடு சீமை புறப்பட்டு வருகிறார்கள். தென்னாடு போக வேண்டும், தேசம் அதில் பிழைக்க வேண்டும், நாடு போக வேண்டும், பிழைக்க வேண்டும் என்று எண்ணி லெப்பைமார்கள் 7 பேர் ஒன்று கூடி, எண்ணி லெப்பைமார்கள் 7 பேர் ஒன்று கூடி 7 நல்ல பேர்களுமே ஏகமுடன் பயணமாகி 7 நல்ல பேர்களுமே ஏகமாக பயணமாகி பொறி மாடை உண்டு கொள்ளோ, பொறி மாடை உண்டு கொள்ளி பொருட்களையும் ஏற்றுக்கொள்ளே பார்த்து நம்ம வயிறு பிழைக்கணும் இல்லையா, பஞ்சத்தை போக்கணும் இல்லையா. தென்னாடு போய் பஞ்சத்தை போக்கி நம்ம வயிறு பிழைக்கணும் அல்லவா என்று 7 பேர்களும் அண்ணன் தம்பி லெப்பைமார்கள் அண்ணன் தம்பி 7 பேர்களும் பொறி மாடுகள் உண்டு பண்ணி பொறி மாட்டுகளிலே சரக்குகளை ஏற்றினார்கள். சரக்குகளை ஏத்தி ஆமா பொரியெல்லாம் ஏத்தியாச்சு. சரி, பொதி மாடு அந்த காலத்துல பொறி சுமந்துதான் வரும் மாடு. மாடு பொதி சுமந்து வருது. ஆமா, இப்ப நீ கார்ல வந்துருவல்ல. அப்பா இப்ப பிளேன்லயே வருவாங்க. ஓஹோ. ஆமா, அந்த அகப்ப நாடு எல்லைகளையோ ஆண்டு வரக்கூடிய அண்ணன் தம்பி 7 பேர்களும் லெப்பைமார்கள் 7 பேர்களும் எப்படி வருகிறார்கள், எந்த பாறையாக வருகின்றார்கள், எந்த பாதை கூடி வருகிறார்கள். அகப்ப நாடு எல்லை விட்டு எல்லை விட்டு அறந்தாங்கி பாறையாக கோட்டை பாறை கூடி பாதை கூடி சீர்காழி சிதம்பரமா ஸ்ரீரங்கம் பாறையாக பாதையாக திருச்சினாவள்ளி விட்டு வள்ளி விட்டு கல்லு பாறையாக பாதையாக மதுரை பரியும் விட்டு வரியோ விட்டு விருதுநகர் பாறையாக பாதையாக கோவில் வட்டி தான் கடந்து தான் கேடந்தோ கைந்தாறு பாறை கூடி பாதை கூடி கொண்டான் பாறையாக பாதையாக 14 பேரி பாறை கூடி பாதை கூடி வாரார்கள் லெப்பைமார்கள் சிவல பேரி ஊர் கடந்து ஊர் கடந்து ஊர் கடந்து வாரையகுடி சிற்றாறு கடந்து சித்தாறு கடந்து சிவரைப்பேரி வந்து தாம்பரவரணி நதியிலே அந்த தாம்பரவரணி நதியிலே கரையில பொறி மாட்டை அவிழ்த்து பொதிகளெல்லாம் அவுத்து தங்கி இளைப்பாரி தங்கி இளப்பாரி சாப்பிடணும்லப்பா. ஆமா, சாப்பிடணும். மாடுகள் இழைப்பி ஆறணும். சரி, நல்லா குளிச்சு ஜானம் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரே புடியா நடந்து போய்கிட்டே இருக்க கூடாதுல்ல. அது ஒரே நடையா நடந்தா தான் கால் வாஞ்சிருமே. கால் வளைஞ்சிரும்ல. ஒரே நடையாலாம் நடக்காம உடுக்கார நடக்கட்டும். சரி சரி, அத பத்தி ஒண்ணு இல்ல. எப்படி வருகிறார்கள் அந்த அழகுடைய லெப்பைமார்கள்? அழகுடைய லெப்பைமார்களும் பொட்டில் வச்சேரி பாறையாக களியா ஒரு காலாங்கரை பாறை கொடி காலாங்கரை பாத கூடி வல்லநாடு பாறையாக வாரார்கள் லெப்பைமார்கள் மியாமொழி பாறை கூடி வாரார்கள் லெப்பைமார்கள் அண்ணன் தம்பி 7 பேரோ பொறிமாண்டை வந்து கொண்டு
கருங்குளம் பாறையாக தாதன்குளவான் அன்னகருக்கு வருகிறார்கள். தாதங்குளமா நன்னகரத்துக்கு வருகிறார்கள். தாதன்குளம் வந்து லெப்பைமார்கள் அந்த அண்ணன் தம்பி 7 பேர் லெப்பைமார்கள் ஒரு இடத்துல தங்க வேணும் என்று தாதங்குளத்து ஊர்ல தங்கி தாதங்குளத்திலே தங்கி பெரியவர்களை சந்தித்தார்கள். அங்க உள்ள பெரியவர்களை சந்திச்சு பேசினார்கள். ஐயா ஐயா பெரியவங்களே, எங்களுக்கு அகப்ப நாடு, அகப்ப நாடு, எங்க நாட்டுல ஏகப்பட்ட பஞ்சம், ஏகப்பட்ட பஞ்சங்கள் வந்துட்டு அகப்ப நாட்டுல. ஆமா, பஞ்சம் பிழைப்பதற்காக உங்க தென்னாடு நாங்க வந்திருக்கோம். பஞ்சம் பிழைப்பதற்கு தென்னாட நாடி வந்திருக்கும் பெரியவங்களே. உங்க ஊர் செழிப்பா தர இருக்கு, செல்வ செழிப்பா இருக்க. இந்த தாதங்குளத்து ஊர்ல நாங்க தங்கிக்கிட்டுமா? எங்கேயாவது கொஞ்சம் தங்கதுக்கு இடம் கிடைக்குமா? தங்கலாமா ஐயா? நாங்க பிழைக்கலாமா ஐயா? ஐயா எங்க சின்ன ஊரு, சிறிய கிராமம். சின்ன ஊரு, சின்ன கிராமம். எங்களுக்கு ஏற்றபடிதான் நஞ்ச பிஞ்செல்லாம் நாங்க வச்சிருக்கோம். எங்களுக்கு ஏற்றபடிதான் நஞ்ச பிஞ்சைகள்லாம் வைத்திருக்கோம். தோட்டம் தரவா எங்களுக்கு தக்கன நாங்க வச்சிருக்கோம். நாங்க எங்களுடைய பிள்ளைகளும் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அதை நம்பிதான் நாங்கள் பிழைக்கும். நீங்க பஞ்சம் பிழைக்கணும்னா 7 லெப்பைமார்களும் இந்த நாடு வந்து உங்களுக்கு நல்லா இருக்காரு. சரி, நான் ஒரு ஊர் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. தென் சீமையெல்லாம் பேர் விளங்கி வரக்கூடிய சிவந்திப்பட்டி மாநகரம். சிவந்திப்பட்டி மாநகரம். சிவந்திப்பட்டி என்று ஒரு ஊர் இருக்கு. ஆமா, அங்க போய் செழிப்பாக பண்ணையார்மார்கள் ஆண்டிருக்காங்க. பண்ணையார்மார் இருக்கிறார்கள், வசதி படைத்தவர்கள். ஆமா, அதனால அங்கு சென்றார்கள் பட்டினி இல்லாமல் பிழைத்துக் கொள்ளலாம். சிவந்திப்பட்டிமா கிராமத்துல பண்ணையார்மார்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். சரி, ஏகப்பட்ட சொத்து சுகங்கள்லாம் இருக்கிறது. ஆமா, ஆனா நீங்க அங்க போனா நீங்க திருப்தியா பிழைச்சுக்கலாம். திருப்தியாக பட்டினி இல்லாம பிழைச்சுக்கலாம். நீங்க பட்டினி இல்லாம அண்ணன் தம்பி 7 பேரும் அங்க போனா நீங்க பிழைக்கலாம். ஆமா ஆமா, என் அண்ணன் தம்பியான 7 பேர்களோ, அண்ணன் தம்பி 7 பேர்களும் அந்த தாதன்குளமா நகரிலே தங்கியிருந்து விட்டு எங்கே வாரார் 7 லெப்பைமார்களோ. மறுநாள் காலையில லெப்பைமார்கள் 7 பேரும் எங்கே வருகிறார்கள்? ஐயா தாதங்கூடம் தான் கடந்து வளர்ந்து நல்ல வாரையாக ஐயனார்கோளம் பட்டி விட்டு அழகுடைய லெப்பைமார்கள் குடிக்கூடம் பாறையாக குடமுடரே ஆகி வாரா திருமை பெயர் விளங்கோ சிவந்தி வெட்டி ஊராரிலே அண்ணன் தம்பி அடுவேர்கள் அழகுடைய லெப்பைமார்கள் சிவந்தி வெட்டி ஊராரிலே சிவந்தி வெட்டி ஊராரிலே சிவந்திப்பட்டிமான் அன்னகருக்கு வருகிறார்கள். நகரத்துக்கு வருகிறார்கள். அந்த சிவந்திப்பட்டிமான் நகரிலே வந்து அந்த சிவந்திப்பட்டிமான் வந்து 7 லெப்பைமார்களும் பெரியவரிடத்துல பேசாங்க. அந்த பெரியவர்களை சந்தித்து பேசினார்கள் 7 பேரும். ஆமா, ஐயா பெரியவங்களே, எங்க அகப்ப நாடு எங்களுக்கு நாடு. சரி, நாங்க பஞ்சம் பிழைப்பதற்கு தென்னாடு ஏகி வந்திருக்கோம். அங்க எங்கேயாவது பிழைப்புக்கு வழி இருக்கா ஐயா? பிழைப்புக்கு வழி இருக்கா? உங்க ஊரைத்தான் சொன்னாங்க. உங்க ஊரை எல்லோரும் பெருசா பேசினார்கள். நாங்களும் உங்க ஊரை நாடி வந்திருக்கோம். சரி, அங்க நல்ல செல்வ செழிப்பா தானே இருக்கிறது. நாங்க அண்ணன் தம்பி 7 பேரும் பிழைக்கலாமா ஐயா அப்படின்னு பெரியவங்க கிட்ட கேட்காங்க. சரி, ஆமா, 7 லெப்பைமார்களும் அந்த பெரியவரிடத்தில் கேட்டபோது அந்த அண்ணன் தம்பியான 7 பேர்களையும் அண்ணன் தம்பி 7 பேர்களும் ஐயா பண்ணையார்மாள் வீடுங்க இருக்குப்பா. பண்ணையார் வீடுங்க இருக்கு. ஆமா, சிவந்திப்பட்டிமா கிராமத்துல. ஆமா, அவர்கிட்ட போய் நாங்க கேட்கோம். வாங்க வாங்க, நாங்க வழி காட்டுதான், நீங்க கேளுங்க. 7 லெப்பைமார்களும் எங்கே வருகின்றார்கள்? அண்ணன் தம்பி 7 பேரும் எங்கே வருகிறார்கள்? சிவந்திப்பட்டி ஊராரிலே
இருக்கிறார்கள். செல்வ செழிப்பாக பண்ணையார்மார்கள் ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆமா, வீடு நாடு வசதின்னு ரொம்ப பணக்காரர் வசதி படைத்தவர்களாக பெரும் புள்ளியாக ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். பண்ணையாரான யாரெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்? யாரெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கிறார்? பண்ணையாருமான வண்ணையார் பெரிய குருவாட்சி பண்ணையார், பெரிய குருவாட்சி பண்ணையார், சின்ன குருவாட்சி பண்ணையார், சின்ன குருவாட்சி பண்ணையார், பெரிய குருவாட்சி பண்ணையார், சின்ன குருவாட்சி பண்ணையார். இரு பேர்களும் அங்க ஜெமந்திப்பட்டி கிராமத்துல ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். பண்ணையார்மார்களை சந்தித்தார்கள். அண்ணன் தம்பி 7 பேரும் சந்தித்தார்கள். ஐயா ஐயா, எங்களுக்கு அகப்ப நாடு, அகப்ப நாடு கீழ்கை பஞ்சம் பிழைப்பதற்காக உங்க ஊரை தேடி வந்திருக்கோம். நாங்க அண்ணன் தம்பி 7 பேரும் பஞ்சம் பிழைப்பதற்கு உங்களை நாடி வந்திருக்கோம். எங்களுக்கு இடம் கொடுங்க ஐயா. நீங்க எப்படி நாங்க இருக்கலாம்ல உங்க ஊர்ல? நாங்க தங்கதுக்கும் பிழைப்புக்கும் எதுவும் வழி இருக்கா சொல்லுங்க ஐயா. ஐயா, அகப்ப நாட்டு பிழைக்க வந்தோம்னு நீங்க சொல்லியாச்சு. நீங்க வாய் விட்டு கேட்டாச்சு. நான் உங்களுக்கு இடம் தாரேன். இடம் தாரேன். 7 வீடு கட்டிக்கிடுங்க. இடத்தை கொடுத்துட்டாரு. ஒரு இடத்தை காமிச்சு 7 வீடு கட்டிக்கிடுங்க. 7 பேருக்கு 7 வீடு. 7 வீடு 7 வீடு கட்டி தொழுவதற்கு பள்ளிவாசல். தொழுவதற்கும் பள்ளிவாசல். ஆமா, தொழுவதற்கு பள்ளிவாசல் உண்டு பண்ணி ஒரு கிணறு உண்டு பண்ணி ஒரு கிணறு ஒன்று வெட்டி தனக்கு என்று பிழைப்பதற்கு வியாபாரம் செஞ்சுக்கிடுங்க. வியாபாரம் நீங்க நடத்துங்க. இங்க இருந்துக்கிடுங்க. அந்தாங்க அந்த இடத்துல வீடு கட்டி இருங்க. ஆமா, எந்த இடத்துல இருக்கணும்? அவங்க ஒரு ஜெமந்திப்பட்டி கிராமத்துல ஒரு இடத்தை காமிச்சாங்க, வீடு கட்டி இருக்காங்க. 7 வீடு கட்டியாச்சு. 7 வீடு முன் போல அண்ணன் தம்பி 7 பேரும் கட்டி இருக்காங்க. தொழுவதற்கு பள்ளிவாசல் கட்டியாச்சு. குல தெய்வம் வேணும் அல்லவா? ஆமா, தொழுவணும்ல. ஆமா. வண்ணையார்மார பெரிய குருவாச்சு, சின்ன குருவாச்சு. பெரிய குருவாச்சி, சின்ன குருவாச்சி பண்ணையார். ஆமா ஆமா. அண்ணன் தம்பியான 7 பேர்களுக்கும் அண்ணன் தம்பி 7 பேர்களுக்கும் ஐயா சிவந்திப்பட்டி ஊராரேலே திருப்பூடேரே ஆண்டுவாரோ ஆண்டு வரும் நாளையிலே அழகுடைய ரப்பைமார்கள் 7 நல்ல வீடு கட்டி தொழுவதற்கு பள்ளிவாசல் உண்டு பண்ணி இணைப்பதற்கு அண்ணன் தம்பியான 7 பேர்களும் அண்ணன் தம்பி 7 பேர்களும் அதாவரையும் மேலேப்பாளையம் போய் வியாபாரம் பார்க்கணும்னு புறப்படுதாங்க. மேலேப்பாளையம் போய் வியாபாரம் பார்க்கணும். ஆமா, பொறிமாட்டுல மேலேப்பாளையம் தான் நல்ல வியாபாரம் விற்கும்பா. அப்படியா? ஆமா. அப்படின்னு யார் சொன்னா? ஏண்டா நம்ம வியாபாரம் மேலேப்பாளையம் தான் நல்ல வியாபாரம். சரி, அதனால மேலேப்பாளையத்துல போய் நாளைக்கு வியாபாரத்தை தொடங்குவோம். ஆமா, அப்படி வேற இருக்கா? ஆமா, நம்மளுக்கு லெப்பைமார்களுக்கு அங்கத்தானே உண்டு வியாபாரம். ஆமா ஆமா. என்று 7 லெப்பைமார்களும் லெப்பைமார்களும் அந்த அண்ணன் தம்பியான 7 பேர்களும் அண்ணன் தம்பி 7 பேர்களும் தம்பியும் பொறிமாட்டை மேலே பழத்து கொண்டு போய் வேண்டாம். மேலே பழத்துக்கு வியாபாரத்தை ஏத்துடா பொதிமாடு. ஆமா, பொறிமாட்டுல போய் மேலே பழத்துல போய் நல்ல பெருத்த இடம் இருக்கு. நல்ல ஒரு பட்டணம். அங்க வியாபாரத்தை தொடங்குவோம். வியாபாரத்தை தொடங்கிடுவோம். சரி என்று வருகிறார்கள். எல்லோரும் வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள் அந்த லெப்பைமார்கள்? லெப்பைமார்கள் அண்ணன் தம்பி 7 பேர் எப்படி வருகிறார்கள்? மேலப்பாளையம் ஊருக்கு போக வேண்டும் என்று போக வேணுமே என்று சிவந்திப்பட்டி தானிலேருந்து மாறார்கள் லெப்பைமார்கள் சாராதி பரம்பு வேண்டும் 7 லெப்பைமார்கள் முத்தூர் வரும் பொழுது
கிராமத்துக்கு வந்த உடனே அந்த வயக்காடு பச்சை பச்சேன்னு இருக்கு. அப்பா ஏக செழிப்பா இருக்கு. முத்தூர் கிராமத்துல முத்தூர் பூமியானது பொன்மயமாக தெரிந்தது. பொன்மயிலா தெரிகிறது. ஏங்கப்பா என்ன செல்வ செழிப்பா இருக்கு, பச்சை பச்சையா இருக்கு. அப்பா ஜெவந்திப்பட்டி கிராமத்தோட ரொம்ப தெளிவா தெரியுது. தண்ணீர் தாவரங்கள் எல்லாம் இருக்கு. தண்ணீர் தாவரங்கள் இருக்கு. பயிர் பச்சையா தெரிகிறது. சரி, நல்ல ஒரு பூமியா தெரியுது. முத்தூர் ஒரு பெரியவரிடத்துல வந்து கேட்கிறார், ஐயா பெரியவங்களே, இந்த நிலங்கள் யாருக்கு சொந்தமானது? அந்த வயக்காடு இந்த நிலங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானது? அதற்கு லெப்பைமார்கள் ஐயா ஊர் பெரியவர் சொல்றார். அந்த பெரியவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த நிலங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம் தெரியுமா? யாருக்கு? சிவந்திவெட்டியில் இருக்கக்கூடிய பெரிய குருவாட்சி பண்ணையார், சின்ன குருவாட்சி பண்ணையார். பெரிய குருவாட்சி பண்ணையாரும் சின்ன குருவாட்சி பண்ணையாருக்கு உள்ள இடம் அவருக்கு சொந்தமானது இது. அந்த நிலங்கள்லாம் அவங்களுக்கு உள்ளதுதான். ஓஹோ, அப்படியா? ஆமா. வியாபாரத்துக்கு போக வேண்டாம், வா திரும்புவான். ஆமா, பொதிமாட்ட திருப்பு. வியாபாரம் இன்னைக்கு போக வேண்டாம். சரி, நேர வீடு போவோம். சிவந்திவெட்டி மாநகரத்திலே பண்ணையாரை பார்ப்பதற்காக பண்ணையார பார்ப்பதற்காகவே சிவந்திவெட்டி ஊராரே பெரிய குருவாட்டி பண்ணையாரோ பார்க்க வேணும் என்று ஐயாவே பண்ணையார் அறியோ ஒரு வார்த்தை கேளோ. முத்தூர் கிராமத்திலே பொன்மயமா பூமியாரே புகழுடேற இருக்கூரையா ஏழு நல்ல பைமார்கள் வரவே ஐயா, நாங்க உங்க இடத்துல பயிர் செய்யலாம்னு நினைக்கையா. உங்க இடத்துல நாங்க வந்து பயிர் செய்யலாம்னு எண்ணுதம் ஐயா. பயிர் செய்து பாட்டத்தை அளந்துருவான் ஐயா. நாங்க என்ன பாட்டம் உண்டோ அந்த பாட்டத்தையும் அளந்துருவோம். லெப்பைமார்கள் 7 பேரும் குருவாட்சி பண்ணாரிடம் கேட்ட போது, பெரிய குருவாட்சி பண்ணையாரிடம் கேட்ட போது, பண்ணையார் வந்து நீங்க பயிரிடுங்க, பயிரிடுங்கப்பா. ஆனா பயிரிடுங்க, ஆனா நான் சொன்னபடி நடந்துக்கிடணும். நான் சொன்னபடி நீங்க நடந்துக்கிடணும். பங்கு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் தெரியுமா? பாட்டை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் தெரியுமா? நீ பாட்டத்தை என்கிட்ட அளக்கணுமுங்க. என்கிட்ட நீ பாட்டுல பயிர் வாங்கி விட்டுட்டு ஒரே பாட்டத்தை கொடுத்துட்டு போயிடலாம்னு என்னாத. சரி, யாருக்கெல்லாம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் பங்கு வைக்கணும்? எங்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் ஆகிய நன்னகரிலே, கிருஷ்ணாபுரம் நன்னகரத்திலே எங்க வெங்கடாஜலபதி பெருமாளுடைய ஆலயத்திற்கு ஒரு பங்கு. வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு ஒரு பங்கு. எங்க குல தெய்வம் கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி தான். எங்களுக்கு குல தெய்வமே கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி தான். அவருக்கு ஒரு பங்கு கொடுத்துடணும். அவருக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். லெப்பைமார்களே, லெப்பைமார்களே, நீங்கள் 7 பேரும் 7 பேரும் உங்கள் குலதெய்வமான மெய்யாம்பளி பள்ளிவாசலுக்கு ஒரு பங்கு கொடுத்துருங்க. நீங்க அண்ணன் தம்பி 7 பேருமே மெய்யாம்பளி. அப்பா, அது எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னு தெரியுதா உனக்கு? எனக்கு தெரியாதுல்ல. என்ன பள்ளிவாசல தொழ போனேன். பல்நாட்டு பக்கத்துல இருக்குல்லப்பா. அந்த பள்ளிவாசல் மெய்யாம்பளி. ஆமா. அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு பங்கு. மீறி இருப்பாரு பண்ணையாருக்கு பாதி, லெப்பமாருக்கு பாதி. லெப்பைமார்களுக்கு பாதி, பண்ணையார்மாருக்கு பாதி. ஆமா, சரி. இப்படி சொல்லிட்டார்களே லெப்பைமார்கள், அவங்களுக்குள்ளே பங்கு வச்சிட்டாங்களே. பண்ணையாரும் சொல்லியாச்சு. பண்ணையாரும் உத்தரவு போட்டாங்க. பூமி எங்க இருக்கிறது? முத்தூர் கிராமத்துல இருக்கு. அந்த முத்தூர் கிராமத்திலே இருக்கிறது. யார் முன்னால இருக்கு? அந்த யார் முன்னால? ஐயனுக்கெல்லாம் ஐயனாரையன் ஐயன் கருங்காட்டு ஐயன் முன்னாலே. கருங்காட்டு ஐயன் முன்னாலே இருக்கிறது பூமி. அந்த கருங்காட்டு ஐயன் முன்னாலே ஆடி பூமி இருக்குடையா. ஏழப்பைமார்கள் சொல்லும் போது கருங்காட்டு ஐயனாவன்
பங்கு வைக்காங்களே என் காணி என் பூமியில இருக்கு, என் கண்ணு முன்னால இருக்கு, என் என் பூமி. எல்லையிலே என் காவல்ல இருக்கு. ஆமா, எனக்கு பயிரிட்டு தரணும்னு ஒரு யோசனை இல்லையே. என் பேரவே அவன் வாயில சொல்லலையே. சரி சரி பாப்பா, பார்த்துக்கிடுவோம். பயிர் விடட்டும். பயிர் விடட்டு எங்க போயிருவான்? யாமினால தானே இருக்கு. நான் முழிச்சு பார்த்தோம்னா அவன் என்ன ஆவான் தெரியுமில்ல. ஆ சரி, அதனால பயிர் விடட்டும். பாப்போம். நீ என்னடனா என்ன சரி என்று சம்மதித்து 7 பேர்களும் ஏறி உழவரிட்டு விட்டு உளவடித்து விட்டு பயிர் சைடா நான் பார்த்துக்கிட்டேன். பாக்கண்டா என்று சொல்லி லப்பம்மார்கள் ஏறு ஓட்டி உழவோடு எல்லே வீடைத்தாரே 7 நல்ல ரப்பைமார்கள் கண்ணாரே ரப்பைமார்கள் முன்னாலே சொன்னபடியே வேடி முடிவெடுக்க முத்தூர் ஊராரிலே ஐயனுக்கு ஐயனாரே என் தருங்காட்டு ஐயனாவர் ஆங்கார கோபங்கள் ஆங்கார கோபங்கள் அழகுடையரை யாரு எனக்கு என் நானும் என்னுடைய படைகளும் என் பிள்ளைகளும் இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிறது வாழுகுத. எப்பை மாறு பங்கால போடுத அண்ணன் தம்பி 7 பேரும் பங்காள வைக்கிய கருங்காட்டு ஐயன் முன்னாள் இருக்கிற மாடனை கூப்பிட்டார். மாடனை அழைத்து என் மகனே மாட சாமி மாடே எனக்கு வாய்தான் கலியாளா காணியாளா மாடசாமி சாமாரி சாமம் போல சரி சாம வேளையிலே சாமாதி சாமம் போல சதி சாம வேலையே காணியாளா யாருக்கு எங்க பங்கு வைக்காம பாத்தியாடா? என்னப்பா நம்ம முன்னால பயிர் வெட்டி எங்கேயோ யாருக்கெல்லாம் பங்கு வைக்கான்? யாருக்கெல்லாம் பங்கு வைக்க? கிருஷ்ணாபுர வெங்கடாயலபுரிக்கு ஒரு பங்கு, வெங்கடாஜலபதிக்கு ஒரு பங்கு, மெய்யாமலை பள்ளிவாசலுக்கு ஒரு பங்கு, ஒரு பங்கு. மகனே காணியாளா காணியாளா நமக்கு மட்டும் பங்கு கிடையாதா? நம்மளை நினைக்கவே இல்லையடா. என் கருங்காட்டையன் கூறுகின்ற போரு வருகிற போது காணியால மாடனுமே மாடேனுமே கோபம் கொண்டாரே கொண்டாரே அண்ணன் தம்பி 7 பேரும் எல்லையும் அப்படி விதைத்த எல்லை அறுக்கக்கூடிய ஒரு இருக்கும் போது மறுநாள் 7 பேர் லெப்பைமார்கள் லெப்பைமார்கள் அண்ணன் தம்பி 7 பேர்களும் அதாவது நமக்கு பங்கு கிடையாரா என்று காளியாளன் எதிர்பார்த்திருக்கா. அந்த காளியாளன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போது லெப்பைமார்கள் சொல்லுகிறார்கள், என்ன என்ன சொன்னார்கள்? அண்ணா எல்லை விடுங்கி நம்ம அட்டில் போட்டு வச்சிருடும், அட்டி போட்டு வைக்கணும். நாளைக்கு தான் அடிக்கணும். நாளைக்கு அதிகாலையில வந்து அடிக்கணும். சாக்கு பையோட போயிடணும். சாக்கு பை எல்லாம் கொண்டுகிட்டு பொதி மாட்டோடு போலாம். ஆணியால மாடம் கேட்கா நாளைக்காட வர ஏல நீ நாளைக்கா வந்து எல்லை அடிக்க வார. நீ வா வா உன நான்
பார்த்துக்கிட்டேன். உன்னை நான் பாப்பண்டா. வந்து பார்க்கிற ஒரு அண்ணன் தம்பி 7 பேர்களோ, அண்ணன் தம்பி 7 பேர்களும் எல்லையும் பிடுங்கி அல்லோ அடி போட்டு வைத்தார்கள். 7 நல்ல லப்பைமார்கள் அந்த அண்ணன் தம்பி 7 பேரும் மறுநாள் நல்ல காலையிலே சாக்கு விதவிதமா வருது சாக்கு. சாக்கு பைய எல்லாமே பொதி மாட பத்தி கொண்டே வருகிறார்கள். ஆமா, அரக்கோட்டை சாக்கு 10 சாக்கு. அரக்கோட்டை சாக்கு 10 சாக்கு. சணல் சாக்கு, குட்டி சாக்கு. ஓ குட்டி சாக்கு. ஐயா உன் வீட்டு சணல் சாக்கு. ஏ அப்பா என் வீட்டுல உள்ள சணல் சாக்கு அதெல்லாம் கொண்டு வராங்க. பூரா பட்டை போட்ட சாக்கு. ஆமா எள்ளுல என்னப்பா எள்ளுலாம் மூட்டை கட்டணும். அட்டில் போட்டு வைத்திருக்க கூட எல்லை வந்து அடிக்க வேணும் என்று அடிக்க வேணுமே என்று சாக்கு பையோடு வருகிற ஓர் என் காணியாளமாடா. ஏன் காணியாளமாடா? அருங்காட்டு ஐயன் வாசலே குடிகொண்டிருக்கிறாரே. குடிகொண்டு இருக்கிறாரே. அப்பன் காணியாளமாடலே. காணியாளமாடனும் அவ இறக்க பறக்க வைத்தாரே வைத்தாரே. பையோட வருகிற போது எள் இருந்த இடத்துல ஒரு எள் வேற ஒண்ணு கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. லெப்பமார்கள் கால் பதறி கை பதறி. என்னப்பா என்னடா ராத்திரி தானே வச்சிருக்கேன் ஜாமத்துல. ஜாமத்துல தானே அட்டி போட்டு வைத்தோம். ஆமா, எப்படி வருகிறாய் இந்த காணியாள மாடு? காணியாள மாடல் எப்படி எப்படி வருகிறாள்? 7 பேரையும் அண்ணன் தம்பி 7 பேரையும் மின்ன விட்டு விரட்டுறாரே விரட்டுறாரே. ஒரு தப்பிச்சம் பிழைச்சம்னு ஓட்டத்துல பிடிச்சாங்க. தப்பிச்சம் பிழைச்சம்னு அவன் கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடுதான். என் ஆணியார மாடை எப்படி விரட்டி வாராம் பின்னால் எப்பைமார்களே எப்படி எப்படி விரட்டி வருகிறார்? எல்லாம் அடிக்க வந்த பை ஒரு பக்கம், சாக்கு ஒரு பக்கம், சடல் ஒரு பக்கம், அண்ணன் தம்பி ஒரு பக்கம், தைக்கன்னு வச்சிருந்தானே கோனூசி அவன் இவன் கண்ணுல இவன் அவன் குத்துதான். அவனுக்கு அவன் மாத்தி மாத்தி குத்த ஆரம்பிச்சான். அப்படி இழுத்து விட்டுட்டான் என் காணியாள மாட. அப்படியே புயல் காற்று புயல் மலை மாறி சூறவாளி காத்து
மாறி அடிக்க சூறாவளி காட்டு போல சுழட்டி கொண்டு வாராலப்ப மாறை அந்த காணியாள மாடல் அடித்து கொண்டு வருகிறாள். அடித்தனர்கள் சில பேர்கள் அடித்தவர்கள் சில பேர்கள் அதுக்காக சில பேர்கள் அடித்தவர்கள் சில பேர்கள் முன்னே விட்டு வரட்டி வாரா என்னை விட்டு நந்தி ஊடே வாகனம் நீ போலே வாகனம் மாறே மாடேன் அவள் ஆரானே மாடனவே காளையாக வடிவம் கொண்டு ஆலை போலே வடிவம் கொண்டி காணியாளே மாடனவே காணியாலே மாடனுமே விரட்டியாவே அடிச்சு வாரே அடிச்சு வாரே காணியாளே மாடனவே வேகமா ஓடுற என்னெல்லாம் ஓடுதா அப்படியே குறுங்கால மிரிக்கான் காணியாள மாட என்ன வாய் உளருத வேகமா ஓடுற என்ன ஓடுத நீ யாமல குறுங்கால ஒரு மிதி ஒரு மிதிச்ச மிதியில வரப்பு தட்டி கீழே விழுதான். ஆமா குப்பரை விழுந்திருக்கான் வாடகளை குப்புற விழுந்து வாய் உளருதான். பின்னால ஓடுதான் அவன் மேல விழுதான் ஓ பின்னால ஓடுதான் அவன் பின்னாலேயும் அவன் மேல என்னல பைய போற போல அப்படியே தூக்கி வீசுதான் காணியாள மாட ஏ அப்பா வேகமா ஓடுனா குறுங்கால மிதிப்பான் மெல்ல போனா தூக்கி வீசிடுவான் தூக்கி வீசினா ஒருத்தனுக்கு பிட்டி போயிட்டு ஒருத்தனுக்கு முட்டு போயிட்டு முட்டா போவான் அவனுக்கு பிறகு பங்கு கொடுக்கணும்ல அவருக்கு ஆமா பங்கு கொடுக்கணும்ல கருங்காட்டு ஐயனை நினைச்சு பார்க்கணும்ல அவர் முன்னால அவர் பூமி இல்லையா அவர் எல்க அவர் இரு முன்னால இருக்காரு மகனை முன்ன விட்டு பின்னால இருக்காரு நினைச்சு பார்க்கணும்ல கொல்லாதவனாச்ச கருங்காட்டு ஐயன் காணியாள மாடன் காணி ஆள வந்த மாடன் கொடுக்கணும்ல அப்பா ஆமா ஒரு சூடத்தை வாங்கி கற்பூரம் ஏத்தி இருந்தா வேணுமா சூடத்தை ஏத்தினாலும் பங்கு கொடுக்கணும்ல பங்கு அவனு நினைக்கவே இல்லையே ஏதாவது உண்டிலா போடணும்ல உண்டி எல்லாம் போட்டு அவன் விடுவானாங்க இது பங்குல ஏகப்பட்ட பயிர் விடுதாங்களே எள்ளு அறுத்து அடிச்சு அட்டி போட்டிருக்காங்களே விடுவானா விடுவானா அவன் அட்டில் போட்டு வச்சாக்க விடுவானா எங்களாமோ பங்க போட்டாங்க நம்மள விட்டுட்டாங்களே நம்மள விட்டுட்டான நாமள அவனான ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும்டா நம்மளும் எத்தனை நாளைக்கு இப்படி பூமி அவன் பூமியா இருந்தாலும் எல்கை ஏன் எல்கல்ல ஆனா எல்லை என்னைக்கு இருந்தாலும் ஏன் எல்லத்தான என்று முன்னால் வெட்டி விரட்டினார் லெப்பைமார்களை லெப்பைமார்களை வெட்டி பின் விரட்டினார் ஏழு நல்ல லெப்பைமார்கள் உயிரத்தான் காப்பார்கள் உயிர் தப்பி ஓடினார்கள் அண்ணன் தம்பி 7 பேர் அழகுடனை ஏகி வாரா எங்க ஏகி வாரா எங்க ஏகி வாரா இன்பமுள்ள லெப்பைமார்கள் ஓடிட்டான். முன்ன விட்டு பின்னால போகணும்னு பார்த்தா அப்பா அவன் என்ன ஒரே அடியால விரட்ட ஆரம்பிச்சுட்டான். விரட்டிலாம் கொண்டு போறான். சூறவாளி காத்து புதிங்கால் நரம்ப உருவ வேண்டாம் அவனை. நரம்ப உருவினாலும் விழுந்தடிச்சு ஓடிடுவான். விழுந்தடிச்சு ஓடினாலும் குப்பரை பிடிச்சு தண்டுவான்ல. பயப்படாத காலை தெரிக்கிடுவான். என் பெயர் எப்பைமார்கள் 7 பேர்களும் அந்த அழகாகவே
கப்ப நாடு எல்லையிலிருந்து வந்து வந்து பஞ்சம் படைப்பதுக்கு வந்திருக்கேன். இங்குள்ள தேவதை எல்லாம் கும்பிடணும் இல்லப்பா. அது முன்னால இருக்க தேவதை என்னன்னு இருக்கணும் இல்ல. என்னவே இல்லையே. ஓடி உயிர் தப்பினார்கள் எப்பைமார்கள். ஓடி கொன்னே விடுவேன். அப்படி இருக்கக்கூடிய போதில் எப்பைமார்கள் ஓடின சென்றவுடனே இப்படியாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாளையில் அந்த நாளையில் வந்து நாடே நல்ல நல்ல நாடு நாவலர்கள் ஒன்று நாடே கூடம் மாடை உடைய நாடே வேறு நாடே வாழை வாழைக்கூடாடு வாங்க மகிழ்ச்சிக்கு நாடு தென்னம்பாராவுக்கு நாடு சேர்ந்த ஒரு நாடாரிலே முல்லை மாலர் நாடு முல்லை மாலர் நாடு முத்தூர் கிராமத்திலே அண்ணன் தம்பி 2 பேர்கள். முத்துப்பாண்டியன் பொன்பாண்டியன். முத்துப்பாண்டியன் பொன்பாண்டியன் அண்ணன் தம்பி 2 பேர்களும் எப்படி ஆண்டு வருகிறார்கள்? அண்ணன் தம்பி 2 பேர்களும் அண்ணன் தம்பி 2 பேர்களும் ஆலை குறைகள் இல்லை சுகத்தினாலே தாழ்வம் இல்லை. குறைகள் இல்லை சுகத்தினாலே தாழ்வம் இல்லை. ஆலை குறைகள் இல்லை வாக்கியத்தால் குற்றவும் இல்லை. ஆலை குறைகள் இல்லை வாக்கியத்தால் குற்றம் இல்லை. ஆடோடு மாட்டோடு ஆடோடு மாடோடு அழகுடனே ஆண்டுவார். சாவடிகள் எதிரே 2 சாவடிகள். பத்தரங்கை மாளிகை பளிங்கி மணி மண்டபங்கள். பளிங்கி மணி மண்டபங்கள். சுத்தி வர கோட்டை சூழவர திருமதில்கள். திருமதிகள். யானை கெட்டிர மண்டபம் குதிரை கட்டக்கூடிய லாயங்கள். ராயங்கள். அடிவாலோடு வயசோடு ஆண்டு வரக்கூடிய போது ஆண்டு வருகிற போது முத்தூர் கிராமத்தில் அண்ணன் தம்பி 2 பேர்கள் உண்டு. முத்துப்பாண்டியன் பொன்பாண்டியனுடைய அரமனையில அரமனையில் 7 கன்னிமார்கள். 7 கன்னிமார்கள். எங்க 7 கன்னிமார்களும் வழக்கம் போல எந்நேரம் வழக்கம் போல எங்கிருந்து வருவார்கள் குளிப்பதற்காக. குளிப்பதற்கு எங்கே வருகிறார்கள்? முத்தூர் கிராமத்தில் 7 நல்ல கன்னிமார்கள். 7 நல்ல கன்னிமார்கள் வழக்கம் போல வருவார்கள்.
அடே 7 கன்னிமார்களும் வழக்கம் போல எந்நேரம் வழக்கம் போல அதிகாலையில அதிகாலையில் அரமனையிலிருந்து வடக்கு முகமாக வடக்கு முகமாக கருங்காட்டையனார் ஆலயத்திற்கும் கருங்காட்டு ஐயன் ஆலயத்துக்கும் எண்ணாயிரத்தால் அம்மனுடைய ஆலயத்திற்கும் எண்ணாயிரத்து அம்மாள் ஆலயத்துக்கு பக்கத்துல தெப்பகுளம் இருக்குல்ல ஆமா இந்த இருக்க தெப்பகுளம் ஊரணி தெப்பகுளத்துல ஸ்நானம் செய்வது பழக்கம் வழக்கம் போல குளிக்க வருவது பழக்கம் ஆமா சரி எப்ப ஸ்நானம் செய்ய வந்தாலும் வந்துட்டாலும் வரும்போதும் போகும் போதும் வருகிற போதும் போகும் போதும் கருங்காட்டு ஐயனை கையெடுத்து வணங்குவது பழக்கம் அந்த கன்னிமார்கள் 7 பேர்களும் ஆமா வருவாங்க கருங்காட்டு ஐயனை கையெடுத்து கும்பிடுவாங்க சரி குளிப்பாங்க திருப்பி வீட்டுக்கு அரமனைக்கு திரும்பி போகிற போது அந்த கருங்காட்டு ஐயனை வழிபட்டுட்டு தான் போவாங்க கருங்காட்டு ஐயனை வணங்காமல் ஒரு நாள் 2 பேர்களும் வந்ததே கிடையாது 7 பேர்களும் வந்ததே கிடையாது ஒரு நாள் அப்படி வரமாட்டாங்க ஒரு நாள் தினத்திலே அப்படி 7 கன்னிமார்களும் 7 கன்னிமார்களும் 7 நல்ல கன்னிமார்கள் என்னுடன் ஒன்று கூடி வாரார்கள் கன்னிமார்கள் எந்நேர வழக்கம் போலே தோழிமாரை அழைத்து கொண்டு தெப்பகுளம் சானம் பண்ண வாரார்கள் கன்னிமார்கள் வருகிறார் 7 தோழிமார்களும் 7 தோழிமார்களும் எல்லாம் வருகிறார் கன்னிமார்கள் இவங்க 7 பேரு தோழிமார் 7 பேரு 14 பேர்களும் அவங்க வாராங்கன்னா எதிர யாருமே வர மாட்டாங்களாம் யாருமே எதிர பின் தொடர மாட்டாங்க அவங்க எந்த நேரத்துல தான் குளிக்க வரல எல்லாருக்கும் தெரியுமா எல்லோருக்கும் தெரியுமா பின்னாலையும் வருவர் கிடையாது முன்னாலையும் வருவர் கிடையாது அப்படி வந்துட்டாலும் தூரம் விலகி போயிருவாங்களா விலகி நின்றுக்கிடுவாங்க விலகி நிற்பார்கள் அப்பேற்பட்ட 7 கன்னிமார்களும் 7 கன்னிமார்களும் அடி குளிப்பதற்காக ஸ்நானம் பண்ண வருகின்ற போது தெப்பகுளம் குளிப்பதற்கு வருகிற போது அரமானே தான் கடந்து அழகுடனே வாசல் நேரே வரும்போது வாசல் நாடை தட்டிடும் 7 கன்னிமார்கள் என்னை சேர்ந்து குளிப்பதற்கு மொத்தத்தில் வரும்போது மண்ணீரை போய் எடுத்திடும் பட்டே மாறம் மாறிலே பள்ளீர் எந்த நிமிர்த்தம் சொல்லு வாடார மங்கையா வாடார மங்கையா ஓடார தள்ளிவிட்டு அழகுடைய கன்னிமார்கள் 7 பேர்களும் தோழியர்களை அழைத்துக் கொண்டு தன்னுடைய தோழிகளும் அழைத்துக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஜாலியா பேசிக்கிட்டே வாரா ஒவ்வொருக்கு ஒருத்தர் அப்படியே ஜாலியாக பேசி விளையாட்டு கொண்டே வருகிறார் விளையாடி வரும்போது இந்த ஐயனை வணங்கணும் இல்ல கருங்காட்டு ஐயனை வணங்கணும் இல்ல பொல்லாத காலம் சொல்லாமலே வருகிறது சொல்லாமே வருகிறது ஐயனை எந்நேர வணக்கம் போல் கும்பிட்டு போகலாம் இல்லையா வணங்கிட்டு போகலாம் அல்லவா ஐயனை வணங்கினாளா யாருட்டே பார்க்கலையே என் அப்பனான கருங்காட்டு ஐயனை எடுத்து வணங்கவில்லை
என்னப்பா இப்படி இருக்கு, கருங்காட்டு ஐயனை கும்பிடாம போயிட்டாங்களே. தானம் செய்ய வரும்போது நம்மளை எப்போது வணங்குவார்கள் அல்லவா? பணிந்து நின்று வணங்குவார்களே. இன்றைக்கு ஏனப்பா கையெடுத்து கும்பிடவே இல்ல? விளையாட்டு அதுமா நம்மளை யாருட்டே பார்க்கலையே. ஒரு மறிக்கலிய நம்மளை கொஞ்சம் கூட மதிக்கலையே. 7 கன்னிமார்களும் அப்படி குடிப்பதற்கு தெப்ப குளத்தில் இறங்கின உடனே கருங்காட்டு ஐயன் யாரை வரவழைத்தா? கருங்காட்டு ஐயன் யாரை வரவழைக்கிறான்? என் மகனே, ஐயா, காணியாளா, எங்காணியாளே, மாடரையோ அழைச்சாரு கருங்காட்டு ஐயன். புடவைகள் கரையில வச்சிருக்கல, கரையில வைத்திருப்பார்கள். செந்தரை கருடாள் வருவோல் வந்து கருடாள் வருவோல் வந்து அவன் 7 நல்ல துயில்களையோ தூக்கினாரே காணியாளமான. தும்பாக கிழிந்து கருங்காட்டு ஐயன் ஆலயத்தில் இருக்கும் புளிய மரத்து உச்சியில கிருடன் கூடா கட்டி வச்சான். கிருடன் கூடா கட்டி வச்சிட்டான். 7 கன்னிமார்களும் குளித்து ஸ்நானம் பண்ணி தானம் பண்ணி கரையில வந்து பார்க்காங்க, துயில்களை காணவில்லை. அப்படியே மாத்து துணிகளை காணவில்லை. காணாமல் இருப்பதினால் அந்த 7 பேர்களும் துயில காணலேடி. தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? நிக்க முடியும்ல, குளிர் வந்துரும் அல்லவா? குளிர்ல வருது. ஆமா என்று தோழி ஓடக்காரனை வரவழைத்தாள். ஓடக்காரனை வரவழைத்து, அப்பா வேற துணி போய் வாங்கிட்டு வா, அரமனையில எடுத்து வாப்பா. யாரோ துயில களவாடிட்டு போயிட்டாங்க.